ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீ ஃபுட்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். காவடி கிழங்கு பார்க்க போகிறோம். இதை காவத்து கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிழங்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சாப்பிடும்போது தன்னாலே அந்த ஸ்டோன் வந்து உடஞ்சி யூரினில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரிலேருந்து மார்ச்சுக்குள்ளே தான் கிடைக்கும். மற்ற டைம்லாம் இந்த கிழங்கு கிடைக்காது. ஸோ உங்களுக்கு கிடைச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சமைச்சு பாருங்கள். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை நான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிடுறேன். கிழங்கெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம கிழங்குக்கு உப்பு வேணும் இல்லையா? அதனால ஒரு டம்ளரில் நான் உப்பு கலந்துருக்கேன். அதை நான் அந்த கிழங்கு மேலே இப்படி தெளிச்சு விட்டுடுறேன். இல்லை நம்ம வந்து உப்பு தண்ணியில் நம்ம கிழங்கு வந்து டிப் பண்ணி எடுத்து கூட நம்ம செய்யலாம். இந்த மாதிரி தெளிச்சு விட்டு எடுத்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வருஷத்துக்கு இந்த 3 மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே சிறப்பானதும் கூட, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சீ ஃபுட்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.